கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியானது எருசலேமில் யூதர்களின் கூடார விழாவில் இயேசுவின் உடல் ரீதியான பிரசன்னம் வெளிப்படையாக இருந்தபோதும் அவரது தெய்வீக அடையாளம் பலருடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டிருந்தது என்பதை எடுத்துக்காட்டுகின்றது. இருப்பினும் அவர் கோவிலில் போதித்த போது விசுவாசம் கொண்டவர்கள் அவரை அடையாளம் காணத் தொடங்கினர். ஆனால் அவரது உண்மையான தெய்வீக இயல்பை உணர முடியாமல் பலர் அவரை நிராகரித்தனர். இன்றும் நமது அன்றாட வாழ்வில் இயேசு நம்மோடு பயணிக்கின்றார். முதலில் அவரது பிரசன்னம் நமது வாழ்வில் மறைக்கப்பட்டதாக தோன்றலாம். ஆனால் நம்பிக்கையோடு அவருக்கு செவி சாய்ப்பவர்களுக்கு அவர் படிப்படியாக தன்னை வெளிப்படுத்தி நித்திய வாழ்வை நோக்கி அழைத்துச் செல்கின்றார். இன்று இயேசு நம்மோடு எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை பற்றி தியானிப்போம். நம் அன்றாட வாழ்வில் இயேசுவின் பிரசன்னத்தை கண்டுகொள்கிறோமா? சிந்திப்போம், செயல்படுவோம்.